ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது அக்ஷய திருதியை. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷய திருதியை 2 நாட்களாக வருகிறது. 19 மற்றும் 20ஆம் தேதி, ஏப்ரல் 19, 20, 2026. 20ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு 8-9 மணி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பிறகு உங்களுக்கு திதி மாறிவிடுகிறது. அக்ஷய திருதியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வருகிற சித்திரை மாதத்தில் வருகிற வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசைக்கு கழித்து வருகிற 4வது திதியைத்தான் நாம் அக்ஷய திருதியைன்னு சொல்கிறோம். எப்படி இப்போ ஒரு ஏகாதசிக்கெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்குது. கைசிக ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, அந்த மாதிரி திருதியைக்கும் அந்த மாதிரி பெயர் இருக்குது. அடுத்த மாதம் வைகாசி மாதம் வருகிற திருதியைக்கு ரம்பா திருதியைன்னு ஒரு பெயர் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பங்குனி மாதம் இருக்கிற திருதியைக்கும் ஒரு பேர். அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம். அக்ஷயம் அப்படின்னா நிறைந்து, நீங்காது நிறைந்து இருக்கிற ஒரு செல்வம், ஒரு விஷயம் அப்படின்னு தான் பெயர். சூரிய பகவானை வேண்டி கண்ணபரமாத்மாவுடைய அருளால் திரௌபதிக்கு கிடைத்த ஒரு பாத்திரம் தான் அக்ஷய பாத்திரம். அந்த பாத்திரத்தில் நீங்கள் என்ன வச்சாலும் அது நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி அக்ஷய திருதியையில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, அந்த மாதிரி வைர வைடூரியங்கள்லாம் வாங்குகிறாங்க. தவறில்லை, அதெல்லாம் தாராளமாகலாம். ஆனால் அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம் செய்கின்ற ஒரு விஷயங்கள் நமக்கு பன்மடங்காக பெருகும் என்பது நம்மளுடைய ஆன்றோர் நம்பிக்கை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வெயிலுக்கு உகந்ததாக தான தர்மங்கள், விதைக்கிறது, வாங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் முன்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இது இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் தற்சமயம் தான் இந்த மாதிரியான இந்த தங்கம், வெள்ளி அதுக்கு உண்டான விஷயங்கள் வருது. அது முடிஞ்சவங்க அதை வாங்கிக்கலாம். முடியாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் அன்னைக்கு மஞ்சள், வெல்லம், பச்சரிசி இதையெல்லாம் நாம் வாங்கிக்கலாம். மகாலட்சுமி உறைந்திருக்கின்ற பார்க்கடலில் இருக்கின்ற உப்பு, இதையும் நாம் வாங்கிக்கலாம். ஏன்னா எனக்கு வசதி இல்லை, என்னால் முடியலன்னு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த அளவுக்கு கூட நாம் வாங்கிக்கலாம். நம்மால் இயன்ற தான தர்மங்கள் மற்றும் ஸ்லோகங்கள் அதெல்லாம் அன்னைக்கு நம்ம ஒன்று செஞ்சோம்னா நிறைய வரும், அப்படி இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்களும் செய்யலாம். இயன்றவர்கள் அன்னைக்கு கோயிலில் நடக்கிற விசேஷங்கள் எல்லாம் கலந்து கொள்ளலாம். அப்படி முடியாதவங்க அவங்க வீட்டிலேயே, ஏதோ காரணமாக இருக்கலாம், அங்கே வயது காரணமாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், இல்லை வெளியூரில் இருக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலை. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையை அழகாக நாம் அலங்காரம் பண்ணி அன்னைக்கு நிறைய பூக்கள், பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நாம் மஞ்சள் நிறங்களில் உள்ள சில மலர்களை எல்லாம் வாங்கி கூட நாம் தாமரை மலர் அது மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமிகளுக்கெல்லாம் கூட நாம் சார்த்தி வழிபாடு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு 2 நெய் தீபம், அப்படி முடியலைன்னா 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு உங்களால் முடிந்த ஒரு இனிப்பு நெய்வேத்தியம், ஒரு சக்கரை பொங்கலோ, வெள்ளைக்கட்டியோ, இல்லை அச்சு வெல்லமோ, எதுவுமே முடியல, வயசானவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு செய்யணும்னு ஆர்வம் இருக்கும். அப்போ ஒரு பானகம், ஒரு நீர்மோர், ஒரு கற்கண்டு, இந்த அளவுக்காவது நாம் வைத்து நாம் இறைவனை அன்னைக்கு வணங்கி வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த அக்ஷய திருதியை நாளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? பார்க்கடலில் இருந்து நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது சந்திர பகவான் வராரு, மகாலட்சுமி அன்னையும் அன்னைக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணிகிட்ட போயிட்டு பிக்ஷாடனராக இருந்த சிவபெருமானுக்கு அன்னைக்கு தான் அந்த பாத்திரம் நிறையுது. அதனால தான் அன்னைக்கு நிறைய அன்னதானமும் அன்னைக்கு செய்வாங்க. இனியும் நிறைய சிறப்புகள், நிறைய விஷயங்கள், வஸ்துக்கள் கிடைத்த ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அக்ஷய திருதியை நாள். அதனால் இந்த அளவில் நாம் இதை நினைவில் வச்சுட்டு நாம் சிவ வழிபாடாக, வைணவ வழிபாடோ, முருகன் வழிபாடோ, நமக்கு பிடித்த எந்த தெய்வங்களோ அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து இந்த வெயிலுக்கு உகந்த நீர்மோரும் பானகமும் அன்னைக்கு நிறைய தானங்களை கொடுக்கறது நமக்கு அளப்பரிய பலன்களை தரும் என்பது நம்மளுடைய சாஸ்திர நியதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம சிவ ஸ்லோகங்களோ, வைணவ ஸ்லோகங்களோ, இல்லை முருகன் ஸ்லோகங்கள், அந்த மாதிரி ஸ்லோகங்களை எல்லாம் நாம் ஒரு கூட்டாக நாம் செய்யலாம்.
பூக்களிலும் பாக்களிலும் நாம் சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபடுறது நமக்கு நிறைந்த பலன்களை தரும். கொஞ்சம் நஞ்சம் பலன் இல்லைங்க, நிறைய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது உப்பிலியப்பன் கோயில் உள்ள அந்த ஒரு வாயில் என்ட்ரன்ஸ், உங்களுக்கு அந்த கொடிமரம் பக்கத்தில் என்ன அழகாக இந்த தூண்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி நாம் வைணவ ஆலயங்களோ எங்கே போகிறோமோ அங்கே போய் இந்த பூஜைகளை எல்லாம் செஞ்சு நிறைய ஜீவராசிகளுக்கும் நாம் உணவு கொடுக்கணும். ஒரு குளத்தில் இருக்கிற மீன்கள்லேருந்து காக்கைக்கு உணவு, நாய்க்கு, பசுவுக்கு, எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மால் ஆன உணவுகளை கொடுத்து இந்த அக்ஷய திருதியை நாம் சிறப்பாக கொண்டாடணும். தான தர்மங்களோடு நாம் செய்யணும். அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு நம்ம செய்கிற பிரார்த்தனை பலிதமாகும்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டாக சேர்ந்து நம்மளுடைய கடமை, நம் புண்ணிய பாரத தேசம் ரொம்ப சிறப்பாகவும் சீராகவும் அமைதியாகவும் நல்ல முறையில் இருக்கணும். எல்லா கோயில்களிலுமே 6 கால பூஜைகள் நடக்கணும். இளைய சமுதாயம், ஆண்களும் பெண்களும் எல்லாம் ஒரு நல் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு வேண்டுறது ஒவ்வொரு தாய்மார்களுடைய கடமை, ஒவ்வொரு பெண்களுடைய கடமை, ஒவ்வொரு பாரத பிரஜையுடைய கடமை. உலகத்துக்கு எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு பூஜை ரூம் இருக்குல்ல, மாதிரி உலகத்துக்கு நம்ம பாரத நாடு ஒரு பூஜை ரூம்னு சொல்லுவாங்க. எளிமையாக சொல்கிறேன். அந்த வகையில் தமிழ்நாடு இன்னும் அதிசிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலமாகும், ஒரு இடமாகும். அதனால் இந்த அக்ஷய திருதி நாளில் எல்லோரும் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் இந்த பூலோகத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமாளை அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே பெருமாள் அவதாரம் செய்து, வராக அவதாரம் செய்து பூமியை மீட்டெடுக்கிறாங்க. அந்த அப்படிப்பட்ட நமக்கு ஒரு பூமியை கிடைச்சது. என்ன பண்ணுறோம்? அணுகுண்டு போடுறோம், சண்டை போடுறோம், பூமியை தொலைக்கிறோம். பூமாதேவி எவ்வளவு நாள் பொறுமையாக இருப்பா? அதனால் அம்பா பொறுமையாக இருக்கிறா. இந்த மாதிரி சண்டை சத்துரவு இல்லாமல் எல்லாரும் எங்கே யார் வேணாலும் இருக்கட்டும், எந்த நாட்டில்னாலும் எல்லாம் குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், பறவைகளுக்கு என்ன தெரியும், விலங்குகளுக்கு என்ன தெரியும்? ஒரு சண்டை போர்னா எல்லாமே அழியுது. ஒரு சின்ன ஒரு கொசுவை உற்பத்தி பண்ண முடியுமா நம்மளால்? அதனால் எங்கும் எதிலும் அமைதியும் சாந்தியும் நிலவ வேண்டும் என்று இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தயவு செஞ்சு எல்லாரும் கட்டாயமாக வேண்டி உங்களுக்கு முடிந்த ஒரு தானம், ஒரு 2 வாழைப்பழம் கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்து கட்டாயம் வேண்டிக்கிட்டு உங்களால் முடிந்த தீபங்களை வீட்டிலும் செய்யலாம், கோயிலில் போயும் செல்லலாம். நிச்சயமாக இந்த அமைதி நிலவன உலகத்தில் எங்கேயுமே எல்லாரும் ஒற்றுமையாக அமைதியாக இருந்தால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். வணக்கம்.